உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரிஜிஸ்டர் புக்ல உங்க பேரும் பிரியாவோட பேரும் தான் இருக்கு. பக்கத்துல உங்களோட கையெழுத்தும் இருக்கு. என் பேரா? எப்படி? அதான் எனக்கும் தெரியல. ஆனா அது உங்க கையெழுத்து தான். சரி, ஐடி ப்ரூஃப் ஆவது மாத்தி இருக்கும்னு பார்த்தா அதுவும் கரெக்டா இருக்கு. உங்க ஐடி ப்ரூஃபும் அந்த மாயாவோட ஐடி ப்ரூஃபும் கொடுத்துதான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆதாரம் தான் நமக்கு எதிரா இருக்கு. சரி, சிசிடிவி கேமராலயாவது பார்க்கலான்னு பார்த்தா அத பார்த்தா உண்மை தெரிஞ்சிருக்கும்ல. நான் அதுல இருந்திருக்க மாட்டேன். அதையும் பார்த்தோம். அதுல நீங்க மட்டும் இல்ல, மாயா கூட வந்தது யாருன்னே தெரியல. என்னம்மா சொல்ற? ஆமா சித்தப்பா, மாயா கூட வந்தவங்க யாருன்னு கடைசி வரைக்குமே தெரியல. கூட இருக்கிறவர் மறைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அவங்கள பார்க்க உங்கள மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அது நீங்க தான் உறுதியா சொல்ல முடியல. அப்ப அந்த பிரியா பெரிய தில்லாலங்கடி வேலை பார்த்திருக்கா. என்ன மாதிரி கையெழுத்து போட்டு என் ஐடி ப்ரூஃபை யூஸ் பண்ணி என்ன மாதிரி ஒருத்தனை கூட்டிட்டு போய் நம்ம எல்லாரையும் குழப்பி விட்டுருக்கா. இப்ப என்னதான் பண்றதுமா? போற பக்கம் கத்தி நம்ம பக்கமே திரும்புதே. இன்னும் 20 நாள் தான் இருக்கு. எந்த ஒரு சின்ன குழு கூட கிடைக்கலையே. ஆமாமா அமுதா, நீ இல்லாதப்போ இங்க என்னெல்லாம் கூத்து நடந்துச்சு தெரியுமா? கல்யாண நாள் நெருங்கிடுச்சுன்னு புடவைக்காரரை வர சொல்லி காலையில புடவை எடுக்கிறா. பத்திரிக்கை அடிக்கணும்னு பத்திரிக்கைக்காரனை வேற வர வச்சிருக்கா. அவ என்ன வேணாலும் பண்ணட்டும். ஏன் கல்யாண மேடை ஏறி தாலி வாங்குற வரைக்கும் கூட போகட்டும். ஆனா அவ நினைச்சது நடக்காது. நீ தைரியமா சொல்ற. ஆனா அவ பாட்டுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய்கிட்டே இருக்கா. நம்ம எங்க ஆரம்பிச்சோமோ ஆரம்பிச்ச இடத்துல தான் இருக்கும். நாள் மட்டும்தான் குறைஞ்சுகிட்டே இருக்கு. அமுதா, பேசாம நீ நாளைக்கு வெளியே போயிரு. அவளுக்கு ஓ ரூட்டெல்லாம் சரிப்பட்டு வராது. இவளுக்கு ஏ ரூட்டுதே சரிப்பட்டு வரும். இவளை அடிச்சு துவைச்சு ஊரை விட்டு வெளியேத்துற. நீ இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. என்னம்மா சொல்ற? என்ன எல்லாருக்கும் பயம் வந்துருச்சா? போராட்டத்துல இறங்கிட்டா வெற்றிய தொடர வரைக்கும் நாம ஓயவும் கூடாது, சாயவும் கூடாது. எதிராளி ஜெயிச்சிருவான்னு நினைச்சு பாதியிலேயே பயந்து ஒதுங்கிட கூடாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடணும். அப்பதான் சித்தப்பா நாம ஜெயிக்க முடியும். போன இடத்துல ஆதாரம் கிடைக்கலதா, ஆனா அடுத்து நகர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. சிசிடிவி கேமரால இருந்த அந்த முகம் தெரியாத நபரை புடிச்சிட்டா அவங்கள வச்சு அவ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ, அதான் அவன் முகமே தெரியலையே, அப்புறம் எப்படி கண்டுபிடிப்ப? அதான் கூட இருக்கிறவங்க முகம் நல்லா தெரிஞ்சது இல்ல. அப்புறம் என்ன, அவங்கள புடிச்சா அந்த முகம் தெரியாதவங்கள கண்டுபிடிச்சிடலாம். அவங்கள புடிச்சிட்டா இவளையும் விரட்டிடலாம். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏன் வேதனை உனக்கு புரியுதில்ல? நீ கரெக்டா சொல்லுதே, நான் வேதனைப்படுதேன்னு. ஆனா வார்த்தாக்காரி என்ன சொல்லுதா பாரு. கேட்டியா கேட்டியா? நான் ஒப்பாரி வைக்கிறேனா? ஒப்பாரி பரணி, என் மவளே, என் மகராசி, என் தாயே. அப்பா, என்னால தாங்க முடியலையே. இப்பட்டு பெரிய இடியை நீ எப்படி தாங்குத? உன் வாழ்க்கைய நினைச்சு நினைச்சு என் நெஞ்சு ஏற்கனவே வலிக்குது. வெடிச்சிரு போல இருக்கே. இங்க பாரு, அந்த சம்மும் ஆத்தாவும் பிளான் பண்ணிதான் அந்த சம்மும் கழுத்துல தாலி கட்டிட்டான். நீ வாழ வேண்டிய ஆளு. அந்த டாக்டர் மாப்பிள என்னோட மாப்பிள. அந்த டாக்டர் என்ன செஞ்சாங்க தெரியுமா?
கொன்னு போட்டாங்களா என்ன? கேட்டியா நீ எத? ஆயிரம் தடவை கேட்டுட்டேன்பா. தெரியாது தெரியாதுன்னே சொல்றாங்கப்பா. இத பாருட்டி, இப்போ அதேதான் சொல்லுதேன். சத்தியமா உங்க குடும்பம் எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பாத்தியா பாத்தியா, எம்புட்டு உருத்தா போய் சொல்லுதா பாரு. பாரு பரணி, நீ அம்புட்டு லவ் பண்ண டாக்டர். நீங்க மண்டமட்டைக்கு வர வரைக்கும் டெய்லி உன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்த டாக்டர், உன்கிட்ட தொடர்புல இருந்துகிட்டே இருந்த டாக்டர், உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம திடீர்னு போறாருன்னா என்ன அர்த்தம்? அப்படி நீ என்ன பாவம் பண்ணிட்ட? அவனை துரத்திட்டு நீ இந்த வெறும்பைய சண்முகத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவங்க 2 பேரும் திட்டம் போட்டிருக்காங்க. என்ன படிக்காத முட்டாள்னு நினைச்சீங்களா? அந்த மாதிரி இவங்க நினைச்சிருந்தா ஒரு நாளும் அது நடக்கவே நடக்காதுப்பா. இவங்க திட்டம் போடலாம், ஆனா வாழணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். இப்பவும் சொல்றேன், செத்தாலும் அவன் கூட நான் வாழ மாட்டேன். அவ்வளவுதான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன இது? காட்டு வழியில தனியா வந்தா திடீர்னு ஒரு திருட்டு கும்பல் வந்து வண்டியை மறிக்குமே, அந்த மாதிரி வந்து வண்டியை மறிக்கிறியா? என்ன கொள்ளக்காரங்களா நீங்க வண்டி மடக்க? இப்ப எதுக்காக வண்டி மடக்கணும் நீ? என்ன மாமா இவ்ளோ அசால்ட்டா பேசுறியா? பொண்ணு கொடுக்கறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துட்டு என்னை ஏமாத்தி விட்டீங்க. எனக்கு என்ன பதிலு? இதான் பதில். மாமா என்ன சொல்ல வரேன்னு ஒரு நிமிஷம் கேளுங்க மாமா. அடச்சை பயமுடு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா நீயே? நான் எம்புட்டு பிளான் பண்ணி எம்புட்டு நாடகம் போட்டு நடு மண்டபத்துல நெஞ்ச புடிச்சிட்டு நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு கட்டல தாலி கட்டுறான சும்பப்பை மாதிரி சான்ஸை விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறேன். மாமா அவ அடிக்கிறா மாமா, தாலியை கட்ட விட மாட்டேன்டா. நீங்க பாத்தீங்கல்ல, தாலியை வர புடுங்கி வீசிவிட்டா. நான் எப்படி மாமா தாலி கட்ட முடியும்? அடத்து நானும் கேட்டப்பேன். எங்களை பேச அவ பொம்பளை தானே? அவ பொம்பளை பிள்ளை கைய தட்டி விட்டுட்டு தாலி கட்ட துப்பில்ல உனக்கு? உனக்கு நான் பதில் சொல்லணுமா? மாமா எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. அடச்சை வாய் மூடு. இதுல சினிமா தாலியா சான்ஸ் கொடுக்க? தாலி கட்டுறதுங்கிறது ஒரு தரம் தாம்ல. இந்த இருக்க ஏகேஸ் வேண்டாம் வேண்டாம், நீங்க கூட்டிட்டு போயிருக்க விட, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எப்போ என்னப்பா மச மச நீங்க ஏதாவது பேசுப்பா மாமா கிட்ட. லே, அவர் சொன்னதை கேட்டியா இல்லையா? அவர் செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சுட்டாரு. நீ தாம்ல சொதப்பிட்ட. தப்பு உன்னோட தாம்ல. என்ன கேட்டுக்கிட்டியா? நல்லா ஒழுங்கு மரியாதை ஓடி போய் இதுக்கு மேல இந்த வண்டியை குறுக்காட்டுறது, இந்த வாசல்ல வந்து நிக்கிறது, இதெல்லாம் பண்ணேன்னு வைய. இதுக்கு மேலே அப்படியெல்லாம் நீ பண்ணினா அவ்வளவுதான். நீ அவ்வளவுதான். பிறகு என் காருக்கு பிரேக் ஃபெயில் ஆயிரும். அடிச்சு ஏத்துறான்னு டிரைவர்கிட்ட சொல்லிடுவேன். பாவம் நீ உங்க அப்பனுக்கு ஒத்த புள்ள. மாமா பர்னி இல்லாம என்னால வாழவே முடியாது மாமா. தயவு செஞ்சு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க மாமா, ப்ளீஸ். முருகா, ஒரே ஒரு வழி இருக்குல்ல, உன்னால் அது முடியுமா?
எதா இருந்தாலும் சொல்லுங்க மாமா. கட்டாயம் பரணிக்காக நான் செய்யறேன். அந்த சம்முவன் போய் உசுரோட இருக்கிற வரை உன்னை எப்படி பரணி கழுத்துல தாலி கட்ட விடுவேன்? முடிஞ்சா நீ ஒண்ணு செய்யி. அந்த சண்முக பையில கொன்னு போட்டுட்டு வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். சார், என்ன வர சொல்லிருந்தீங்களாமே? ஆமா பாரதி, இந்த ஃபைல் எடுத்துட்டு போய் ஆர்டரை ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லி எம்டி கிட்ட சைன் வாங்கிட்டு வாங்க. ஓகே சார். சார், இந்த ஸ்டேட்மெண்ட்ல பில் பண்ணாம அப்படியே எம்டியா இருக்கு சார். இதெல்லாம் எப்படி சார் சைன் வாங்க முடியும்? அது தப்பு சார். இங்க பாருமா பாரதி, நான் என்ன சொல்றேனோ அதை செய்யறதுக்கு தான் நீங்க இருக்கீங்க. சரி தப்ப பத்தி எல்லாம் நீங்க பேசக்கூடாது, புரியுதா? சார், கண்ணு முன்னாடி தப்புன்னு தெரிஞ்சும், அதனால கம்பெனிக்கு லாஸ் வரும் தெரிஞ்சும் எப்படி சார் இதை எடுத்துட்டு போய் என்னால சைன் வாங்க முடியும்? ஏற்கனவே ஒரு தடவை நீங்க சொன்னதை கேட்டு ஒரு ஃபோர்ஜரி ஃபைல் அனுப்பி அதனால வந்த பிரச்சனையே போதும் சார். திரும்ப ஒரு தடவை அதே தப்பை என்னால பண்ண முடியாது சார். பாரதி, இந்த தடவை எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நீங்க அந்த பேப்பர்ஸ்க்கு நடுவில் இதையும் வச்சு சைன் வாங்கிடுங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சைன் வாங்குறதுக்காக அவர்கிட்ட போய் நின்றுகிட்டு இருக்க முடியாது. ஒருவேளை அவர் வரலன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக தான் சொல்றேன். சாரி சார், எதுவா இருந்தாலும் என்னால வெத்து பேப்பர்ல சைன் வாங்க முடியாது. முடிவா தான் சொல்றீங்களா? ஆமா சார். ஓ, வந்து இன்னும் ஒரு வாரம் கூட முழுசா ஆகல, அதுக்குள்ள என்ன எழுத்து பேசுற அளவுக்கு ஆயிட்டீங்களா? எனக்கு ஒபே பண்ணாத யாரும் எனக்கு கீழே வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இதான் நீ இங்க கடைசியா வேலை பார்க்கறனா. எம்டி கிட்ட எப்படி பேசணும்னு எங்களுக்கு தெரியும். நீ போய் உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறதுக்கு ரெடியா இரு. கெட் அவுட். ஏ பாரதி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? மேனேஜர் ஏதாவது திட்டினாரா? என்ன நடந்துச்சு? இப்ப உள்ள கூப்பிட்டு அன்னைக்கு மாதிரி ஒரு ஃபைல கொடுத்து நடுவுல ஒரு எம்டி ஃபார்மை வச்சு சைன் வாங்கிட்டு வர சொல்றாரு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். முடியாதுன்னு சொன்னா அந்த ஆந்தக்கண்ணை ஒத்துக்க மாட்டானே. ஆமா, இப்ப எம்டி வந்ததும் அவர்கிட்ட பேசி இந்த வேலையை விட்டு தூக்க போறேன்னு சொன்னாரு. ஐயோ, என்ன? நான் தான் அன்னைக்கே நியாய தர்மத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு வேலைய பாருன்னு சொன்னல. இப்ப பாரு, வேலையை விட்டு தூக்குற அளவுக்கு போயிடுச்சு. நீயே பிரச்சனையை தேடிக்கிட்ட. பரவாயில்ல லதா, அதுக்குன்னு என் மனசாட்சியை மீறி என்னால தப்பு செய்ய முடியாது. எது நடக்கணுமோ நடக்கட்டும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மேனேஜர் பொய் சொல்றாருன்னு கண்டுபிடிச்சு அவரை திட்டி உங்ககிட்டயே வந்து மன்னிப்பு கேட்க சொல்லுவார் பாருங்க. என்ன பகல் கனவா? மேனேஜர் வந்து சாரி கேட்க போறாராம். நல்ல கதை சொல்றீங்க பாஸ் நீங்க. நம்ப மாட்டீங்கல்ல? சரி விடுங்க. நீங்க சொல்லுங்க பாரதி, நீங்க எந்த தப்பும் பண்ணல. நல்லவங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். அத நீங்க நம்புறீங்கல்ல? அப்படின்னா அவரே வந்து சாரி கேட்பார் பாருங்க. ம்ஹும்.
ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. சாரி கேப்பாரா? அங்க பாருங்க, மேனேஜர் எம்டி ரூம்குள்ள போறாரு. முதல்ல இவ சீட்டை கிழிச்சிட்டு தான் அந்த ஆளு அடுத்த வேலையை பாப்பாரு. இப்ப பாருங்க, மேனேஜர் உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு எம்டி யோசிப்பார். அவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு கண்டுபிடிச்சு இப்ப அவரை திட்டி அனுப்புவார். பாருங்க. இப்ப வேகமா வெளியே வந்து சாரி கேட்க போறார். பாரதி சார், சாரி பாரதி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்போ நீ உன்னை பத்தி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்க. என்ன பத்தி, நம்மள பத்தி யோசிக்கிறியா? அந்த பிரியாக்கு போலீஸ ஒழுங்கா ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு சொல்ற. ஆனா நம்ம கேஸ், நம்ம கேஸ் கோர்ட்ல தான் இருக்கு. நாளைக்கு நம்ம கோர்ட்ல தான் போய் நிக்கணும். அதுக்கு என்னடி பண்றது? என்ன பண்றது? கௌதம், கௌதம், ப்ளீஸ் கௌதம், கோவப்படாத கௌதம். நான் இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன் கௌதம். சாரி கௌதம். ஏய், இந்த சாரி எல்லாம் நீ எங்கேயாவது போய் சொல்லிக்கோ. அம்மா கிட்ட உன்னை எப்படியாவது நல்ல பொண்ணுன்னு என்னால பாயிண்ட் பண்ண முடியுதா? சரி, அவ்வளவுதான். இந்திரா நல்ல பேர் வாங்கிட்டா. இப்ப போய் சொல்லலாம்னு நினைச்சா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் விலை கொடுத்து வாங்கிட்டு வரேன். என்னால முடியல இந்திரா. ஐயோ, உன்னை நம்பவே முடியலடி. கௌதம், கௌதம், ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய், தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத. என்ன எதுக்கு இந்த மாதிரி நிலைமையில கொண்டு வந்து நிறுத்திருக்க? கௌதம், ப்ளீஸ். அதானே, உனக்கு என்ன? ஐஏஎஸ் பிரிலிமினரி முடிச்சிட்ட, மெயின்ஸ் எழுதி கலெக்டர் ஆயிடுவ. இப்ப நீ இருக்கியே சோசியல் சர்வீஸ், அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு நிம்மதியா இருப்ப. கௌதம், இல்ல கௌதம். என்னையாண்டி இழுத்து விட்ட? கௌதம், முகத்தை மறைச்சிட்டு வந்து என்னையாண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? லவ்வா இருந்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கணும். உங்க அக்கா லைஃப் நல்லா இருக்கணும்னு என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்னியே,
உங்க அக்கா லைஃப் தான் நல்லா ஆயிடுச்சு. உன் லைஃப் கலெக்டர், சோஷியல் லைஃப், சர்வீஸ்னு செட் ஆயிடுச்சு. ஆனா நான் என் ஃபேமிலி இப்பவே பார்த்தல. என்ன எங்க அம்மா, எங்க அப்பா, என் ஃபேமிலிய எப்படி பாக்குறாங்கன்னு பார்த்தல. நீ இப்ப எல்லாருக்கும் நான் டைவர்ஸ் வாங்கிட்டேன்னு தெரிஞ்சா என்னடி பேசுவாங்க? இதை யோசிச்சியா நீ? நான் எதுவுமே பண்ணாம எனக்கு எதுக்கடி இது தண்டனை? ஏய் ச்சே, ப்ளீஸ். எங்க அம்மா சொன்னதான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. இங்க பாருங்க, இதெல்லாம் நான் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லல. எத்தனை ஃபேக்ட் இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, நீ உன் வழியை பாத்துக்கோ, நான் என் வழியை பாத்துக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கல்யாணி, என்னாச்சு? இங்க என்ன பண்ற? கோர்ட்டுக்கு இந்திராவை நான் தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். இந்திரா கோவில்ல இருக்கா? சரி வாங்க, டைம் ஆகுது. வந்துடுறோம். கௌதம், என்னாச்சு கல்யாணி? அது வந்து கௌதம், இதை நான் சொல்லலாமான்னு தெரியல. இந்திரா ரொம்ப பாவம் கௌதம். அவ உன் மேல உயிரே வச்சிருக்கா. அவளுக்குன்னு எந்த ஆதரவும் இல்ல. யாருக்காவது பிரச்சனைனா தட்டி கேட்பாளே தவிர அவ தப்பான பொண்ணுலாம் கிடையாது கௌதம். அடுத்தவங்களுக்கு உதவணும்ன்ற இன்டென்ஷன்ல தான் அவ எதுலயாவது போய் மாட்டிக்கிறா. ஆனா அவளோட நல்ல மனசு யாருக்குமே வராது கௌதம். இப்ப நீ அவளை வேணான்னு சொல்லிட்டா ரொம்ப உடைஞ்சு போயிடுவா. அப்படி ஏதாவது நடந்துட்டா அவ IAS எக்ஸாம்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. ப்ளீஸ் கௌதம், அவங்க அப்பா அம்மாவை விட நீங்க தான் அவன் மேல அக்கறையா இருக்கீங்க. அவளை வேண்டான்னு சொல்லிடாதீங்க. நீங்க ஓகே சொல்றதுல தான் அவளோட ஃபியூச்சரே இருக்கு. ப்ளீஸ் கௌதம். பேசிட்டியா நீ? அவ்வளவுதானா? டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் இந்திராவை கூப்பிட்டு கோர்ட்டுக்கு வந்து சேரு. சீக்கிரம் வாங்க. எங்கடி, எங்க போன? ஒண்ணு இல்லடி, சும்மா. சரி வா ஏறு. போலாமா? போலாம். இறங்கு. அம்மா, என்ன கௌதம் இப்படி பண்ற? நான் இவ்ளோ டென்ஷனா நின்னுட்டு இருக்கேன் தெரியுமா? இல்லம்மா, வர வழியில. அக்கா, டைம் ஆயிடுச்சு, பேச நேரம் இல்ல. கௌதம் வா, கௌதம் போலாம். வா சீக்கிரம் வா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பிசினஸ் பேசுறப்போ நோ சென்டிமெண்ட்,
நோ ஃபீலிங்ஸ். ஆமா, விஸ்வாசரோட பேர்ல எவ்வளவு சொத்து இருக்கும்? என்ன மேடம் என்ன அப்படி பாக்குறீங்க? வியாபாரம் பண்ண கூப்பிட்டுட்டு இப்படி முகத்தை பார்த்துட்டு இருந்தா எப்படி? நீங்கெல்லாம் கம்ப்யூட்டர்ல வியாபாரம் பண்றவங்க, நாசுக்கா பேசுவீங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்ல. வெட்டு 1 துண்டு 2 தான். என்ன ஒரு 300 கோடி தெரியுமா? கம்மியா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 3 பசங்களுக்கும் பங்கு பிரிச்சா கூட ஒரு 400 கோடி தெரியும்ல. அட வாயை திறந்துதான் சொல்லுங்களேன் மேடம். விக்கிற பொருளோட மதிப்பு தெரிஞ்சுதான் விலை பேச முடியும். ஏய், அவன் பேர்ல அதுக்கு மேல சொத்து இருக்கு. இப்ப அதுக்கு என்ன? அப்பனா நீங்க பண்றது போங்கு தானே. வியாபாரத்துல ஒரு நியாயம் வேண்டாமா? 400 கோடி மேல மதிப்பு இருக்கிற ஒருத்தரை நான் விட்டு கொடுக்கறதுக்கு வெறும் 20 லட்சம் கொடுக்கறேன்னு சொல்றீங்களே. மேடம், நீங்க புண்ணாக்குக்கு விலை பேசல, புள்ளைக்கு விலை பேசிட்டு இருக்கீங்க. எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கோன்னு ஒரு பிளாங்க் செக் நீட்டி இருந்தா கூட கொஞ்சம் மரியாதையா இருந்திருக்கும். அம்மா புள்ள உறவையே அசிங்கப்படுத்திட்டீங்களே. ஏய், என்ன கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கியா? என்ன இத பாரு, என் பையனோட வாழ்க்கை விஷயம். அதனால்தான் நான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். மேடம், நான் ஒன்னும் தப்பா பேசலையே. நீங்க தான் போன் பண்ணி வர சொல்லி என்கிட்ட டீல் பேசுனீங்க. அவரோட உண்மையான மதிப்பை சொல்லி நான் உங்ககிட்ட பேரம் பேசிட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஏய், அதுக்குன்னு உன் தகுதிக்கு மீறி ஆசைப்படக்கூடாது. ஆமா, நீ பிறந்ததுல இருந்து இதோ நீ கையில வச்சிருக்கல, அந்த அளவுக்கான பணத்தை என்னைக்காவது பாத்திருப்பியா? ஐயோ, சத்தியமா நான் பார்த்ததில்ல மேடம். பணத்தை மட்டும் இல்ல, உங்களை மாதிரி ஒருத்தவங்களை கூட பார்த்ததில்ல. விஸ்வாசார உங்ககிட்ட பத்திரமா கொடுக்க போறேன். ஆனா எனக்கு செட்டில்மெண்ட் கொடுக்க யோசிக்கிறீங்களே. சரி, இப்ப உனக்கு எவ்வளவு தாண்டி வேணும்? விஸ்வாசர் பேர்ல இருக்கிற சொத்துல பாதி. அப்ராக்சிமேட்டா ஒரு 400 கோடி இருக்குன்னா எனக்கு 200 கோடி வேணும். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இத்தனை நாளா உங்களை புகழ் வெளிச்சத்தில் நிறுத்தி தன்னை இருட்டுக்குள்ள மறைச்சுக்கிட்ட அந்த பொண்ணு யாரு? சொல்லாத. சொல்லுங்க, யார் அந்த பொண்ணு? எதுக்காக இப்படி ஒரு திறமையை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு இருட்டுக்குள்ள மறைஞ்சிருக்கணும்? உங்களுக்குள்ள என்ன டீலிங் இருக்கு? ஏங்க, உங்ககிட்ட தாங்க கேக்குறேன். எனக்கு பிடிச்ச அந்த குரல் யாரோடதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அது ஐயோ, ரூபா! ஐயோ, ரூபா! என்னாச்சு ரூபா? என்ன தம்பி, கோமா ஏதாவது இவகிட்ட பேசிட்டீங்களா? இப்படி மயக்கம் போட்டு கிடக்குறா? என்ன ஸ்டேஜ்ல போட்ட டிராமா இவங்க வந்து கண்டினியூ பண்றீங்களா? என்ன தம்பி, டிராமா ஆகுமான்னு ஏதோ வாய்க்கு வந்தபடி சொல்றீங்க?
வீட்ல தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணீங்கன்னு சொல்லி ஊரை கூட்டிடுவேன். ஏய் வாய் மூடு. குடும்பமா சேர்ந்து சீட்டிங் பண்ணிட்டு இப்போ உங்க தரம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் தரேன். அதுக்குள்ள எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். அப்படி இல்லாம நானா தேடி கண்டுபிடிக்கிற சூழ்நிலை வந்துச்சு, உங்களை சும்மா விட மாட்டேன். போயிட்டா எந்திரி. போயிட்டாரா பாட்டி? ஏய் போயிட்டா, எழுந்து வா. பாட்டி எப்படி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியலையே. எனக்கு அதான் ஒண்ணுமே புரியலடி. சாயங்காலம் வரைக்கும் கெடு வேற வச்சுட்டு போயிருக்கான். அண்ணி. என்ன தீபா, ரூமுக்கு வந்து பார்த்தேன், ஆளே காணோம். நேத்து ஃபுல்லா அலைச்சல, அப்புறம் நைட்டு கச்சேரி வேற இருந்துச்சுல, ரொம்ப அசதியா இருந்திருக்கும். ஐயோ அண்ணி. கார்த்திக் தம்பி வீட்ல இல்ல, வாக்கிங்க்கு போயிட்டு வரேன்னு போயிருக்காரு. அவர் ஏதாச்சும் கேட்டாரா? இல்ல, எதுவும் கேட்கல. கார்த்திக் தம்பிக்கு எந்த டவுட்டும் வந்த மாதிரி தெரியல. அவர் எப்பவும் போலதான் இருந்தாரு. ரூபஸ்ரீ பாடலங்கிற விஷயமே அவருக்கு தெரியுமான்னு டவுட்டா தான் இருக்கு. அண்ணி நீங்க வேற, கார்த்திக் சருக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. என் மேலயும் அவருக்கு ஏதோ டவுட் இருக்கு. என்னடி சொல்ற? ஆமா அண்ணி, நான் சந்தேகப்பட்ட மாதிரியே கார்த்திக் சார் நைட்டு என் ரூமுக்கு வந்திருந்தாரு. அச்சச்சோ, என்ன சொல்ற? அவர் ரூம்குள்ள வரத்துக்கு யோசிச்சுட்டு நின்னுட்டு இருந்தாரு. கொலுச பத்தி விசாரிக்கதான் வராருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் டக்குன்னு யோசிச்சு கொலுசு வெளியில தெரியற மாதிரி நான் படுத்துட்டு இருந்தேன். ஜன்னல் வழியா பார்த்துட்டு அவர் திரும்பிட்டாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கச்சேரி நடந்தப்போ அவங்க இங்கதான் இருந்தாங்களா? இல்ல தீபா, அவ ஈவினிங்கே கிளம்பி போயிட்டா. அது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஆனா இப்ப அவ சம்பந்தம் இல்லாம போன் பண்ணிருக்கானா என்னன்னு தான் புரியல. அவ அந்த ரூபஸ்ரீ பாட்டியோட தான் சேர்ந்து சுத்திட்டு இருந்தா. ஒருவேளை அந்த கிழவி ஏதாவது சொல்லிருக்குமோ? அவங்க எப்படி எண்ணி சொல்லுவாங்க? சொன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனை ஆயிடும். ஆமால, அப்புறம் என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியலையே. சொல்லுங்க நீ. நீங்க காலை அட்டென்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சேன் கார்த்தி. நல்ல வேளை அட்டென்ட் பண்ணிட்டீங்க. ஏன் அப்படி நினைச்சீங்க? இல்ல கார்த்தி, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு நட்சத்திராவோட நானும் சேர்ந்து ஏதோ உங்களையும் அத்தையும் ஏமாத்த பிளான் போட்ட மாதிரி சந்தேகப்பட்டு நீங்க என்ன ஒரு மாதிரி பேசிட்டீங்க. அண்ணே, நான் சந்தேகம்லாம் படல. எனக்கு கன்ஃபார்மா தெரியும் நீங்க தான் பண்ணீங்கன்னு. நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் கார்த்தி. ஏன்னா யார் நடிக்கிறாங்க, யார் போய் சொல்றாங்கல்ல உங்களுக்கு சரியா புரிஞ்சிருந்தாதான் நீங்க இப்ப காஞ்சிபுரத்துல ஸ்டே பண்ற அளவுக்கு போயிருக்க மாட்டீங்க கார்த்தி. அண்ணே, நீங்க எது கால் பண்ணீங்கன்னு டைரக்டா சொன்னீங்கன்னா பெட்டரா இருக்கும். நான் விஷயத்த சொல்லிட்டு தான் இருக்கேன் கார்த்தி. உங்களால புரிஞ்சுக்க முடியாததுக்கு என் மேல நீங்க கோவப்படுறீங்களே. அண்ணே, டென்ஷன் ஆகாதீங்க கார்த்தி. நான் இப்ப காஞ்சிபுரத்துக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். காஞ்சிபுரத்துக்கு வரீங்களா? ஆமா தம்பி, காஞ்சிபுரத்துக்கே தான். அதுவும் உங்களை பாக்குறதுக்கு தான் வரேன். நீங்க என்ன பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் வரணும்லாம் அவசியம் இல்லை. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சென்னை கிளம்பிடுவேன். நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இல்ல கார்த்தி, இந்த மீட்டிங் காஞ்சிபுரத்துல தான் நடந்தாகணும். அப்பதான் நீங்க யார பெருசா நம்பிட்டு இருக்கீங்களோ, நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணி என்ன அசிங்கப்படுத்துனீங்களோ அவங்களோட சுயரூபம் என்னன்னு உங்களுக்கு லைவா ப்ரூஃபோட காட்ட முடியும். என்ன சொல்றீங்க? புரியல. நீங்க இப்ப போனை வைங்க கார்த்தி. நான் இப்போ அங்கதான் வந்துட்டு இருக்கேன். நேர்லயே பேசிப்போம். நான் வச்சிடுறேன்.
மைதிலி, இது இவ கொலுசு தானே? ஆமா. இப்பதானே வாங்கி கொடுத்தேன். ஒத்த கொலுசு தான் இருக்கு. இன்னொன்னு எங்க தொலைச்சிட்டாளா? அத்தை, என்ன மைதிலி, கேட்டு சொல்லு. வெள்ளி விக்கிற விலை என்ன? இப்படி பொறுப்பு இல்லாம ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ரிங்கு போகுது. ரிங்கு போகுது. இரு இரு. அவன் அட்டெண்ட் பண்ணாதானே நான் பேச முடியும். சரிங்க சிஸ்டர். டேய், போனை எடுத்து தொலையேண்டா. யாரா மேடம் கால் பண்றாங்க? சொல்லுங்க மேடம். டேய், எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. நீ எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? வீட்ல தான் மேடம் இருக்கேன். தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? போன் சார்ஜ் இல்லாம ஆஃப்ல இருந்திருக்கு. இப்பதான் மேடம் நான் தூங்கி எந்திரிச்சேன். என்ன மேடம், ஏதாவது புதுசா வேலை இருக்கா? சொல்லுங்க மேடம், முடிச்சிடறேன். டேய், முட்டாள் முட்டாள் முட்டாள். தலைக்கு மேல கத்தி தொங்கிட்டு இருக்கு. அது தெரியாம வீட்ல மல்லாக்க படுத்துட்டு தூங்கிட்டு இருந்தியா? என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த லாரி டிரைவர் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டானா. ஸ்டேஷன்ல இருந்து சூர்யாவுக்கு இன்ஸ்பெக்டர் போன் பண்ணிருக்காரு. சூர்யா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போயிருக்கான். அநேகமா அந்த டிரைவரை கூட்டிக்கிட்டு பொண்ணை தேடி உன் வீட்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ வீட்ல இருக்காத, எங்கேயாவது தப்பிச்சு வெளியில ஓடிடு. அத சொல்றதுக்காக தான் நான் போன் பண்ணேன். என்ன மேடம் சொல்றீங்க? யோ, நான் இது வரைக்கும் என்ன சொன்னங்கறதே உன் மண்டையில ஏறவே இல்லையா? யோ, வர லெஃப்ட்ல போ. ஓகே சார். வர யூ டர்ன் எடு. ஓகே சார். டேய், வீட்ல இருக்காத, போலீஸ் வந்துரும். உன்னை புடிச்சிருவாங்க. அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடு. சரிங்க மேடம், நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஓடு. அப்பாடா, இப்பதான் உயிர் வந்திருக்குது. மகளே, சிஸ்டரோட பேஸ் இப்பதான் பிரைட்டா இருக்குது. தப்பிச்சு ஓடலாம்னு நினைச்சேன்னு வச்சுக்க, உரிச்சிருவேன். சார், நான் ஓட மாட்டேன் சார். யோ, கொஞ்சம் வேகமா போயா. சரிங்க சார். யோ, இறக்கி அவன. வா. எந்த வீட்ரா? சார், அவன்தான் சார், அவன்தான் சார். ஏய், நில்றா. ஏய், ஓடாத. சார், ஓடாத. நீ வண்டியில இரு. நீங்க ரெண்டு பேரும் வாங்க. இல்ல இல்ல, பாத்துக்க அவனை. ஏய், ஓடாத, நில்றா. சார், இப்படி போறா சார். ஓகே. ஏய், நில்றா. நில்றா. ஏய். இல்ல. நில்றா. ஏய். நில்றா. ஏய், நில்றா. ஓடாத, நில்லு. ஏய். ஏய், நில்றா. ஏய். ஏய், நில்றா. ஏய். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். போலீஸ் எல்லா செக் போஸ்ட்லயும் அலர்ட் பண்ணிருக்காங்க. அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி ஆளை புடிச்சிடலான்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா புடிச்சிருவாங்க. புடிச்சிருவாங்களா? ஹஸ்பண்ட் சார், என்ன உங்க சட்டையெல்லாம் மண்ணா இருக்கு? அதான் சொன்னல மாதிரி அந்த தரகர் சண்முகம் தப்பிச்சு ஓடும்போது நான் அவனை மடக்கி புடிச்சிட்டேன்.
அப்ப அவன் என் முகத்துல மண் அள்ளி வீசிட்டு தப்பிச்சு ஓடிட்டான். அதான் ஷர்ட் எல்லாம் மண்ணா இருக்கு. உனக்கு எதுக்கு சூர்யா இதெல்லாம்? எதுக்காக இப்படி எல்லாம் நீ ரிஸ்க் எடுக்கிற? போலீஸ் கிட்ட சொல்லிட்டல, அவங்க பாத்துக்குவாங்கப்பா. நீ அவனை பிடிக்க போய் உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்ததுன்னா என்னால அதை தாங்கிக்க முடியுமாப்பா? உனக்கு ஒண்ணுன்னா சிஸ்டர் துடிதுடிச்சு போயிருவாங்களே, அதுதானே தாய் பாசம். மா எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நீங்க பயப்படாம இருங்க. இப்ப ஒண்ணும் ஆகல, சந்தோஷம்தான். ஆனா அவன் கையில கத்தி கித்தி ஏதாவது வச்சிருந்தானா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாத்தியாப்பா சூர்யா? அந்த டிரைவருக்கு பணம் கொடுத்தது இந்த தரகர் சண்முகம். சண்முகத்துக்கு பின்னால யாரோ இருக்காங்க. சண்முகத்தை புடிச்சிட்டா என்னையும் மாரியும் கொல்ல நினைக்கிற அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சிரும். கரெக்ட் சூர்யா சார். அந்த சண்முகம் பின்னாடி இருக்கிற கருப்பு ஆடு யாருன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிக்கிற. இத்தனை நாள் விட்டுட்ட, இனிமேல் விட மாட்டேன். நானும் மாரியும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு பிளான் போட்டு ஜாஸ்மின் கல்யாணத்தப்ப முருகனை ஆள் வச்சு கடத்திட்டு போயிருக்காங்க. இப்போ என்னையும் மாரியும் கொலை பண்ண பார்த்திருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரியணும். ஆமா சூர்யா சார், அவங்கள சும்மாவே விடக்கூடாது. இப்ப நடந்ததான் கடைசியா இருக்கணும். இனிமேல் மாரிக்கோ எனக்கோ நம்ம குடும்பத்துக்கோ அந்த ஆளால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அதுக்கு அந்த சண்முகத்தை கண்டுபிடிச்சு அவனுக்கு பின்னாடி இருக்க அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன். சூர்யா, நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எனக்கு எதுவும் ஆகாதுமா, நீங்க தைரியமா இருங்க. அந்த ஆளை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். மாரி வா போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னடா என்னானாலும் விட மாட்டேன்னு சொன்ன, இப்போ விட்டுட்டா? ஏய், அம்மா வராங்கன்னு சொன்னா வேற என்னடி பண்ணுவாங்க? ஏண்டா உங்க அம்மாவுக்கு இப்படி பயப்படுற? பயமா இது? வெக்கம். ஓ, அம்மா இருக்கும்போது யாராவது இப்படி பண்ணுவாங்களா? தைரியசாலினா பண்ணணும். என்ன சொன்ன? ஆமாண்டா, உனக்கு உங்க அம்மானா பயம். உங்க அம்மா இல்லனா பயங்கரமா சவுண்ட் கொடுப்ப. ஆனா உங்க அம்மாவை பார்த்ததும் அப்படியே நாடி நரம்பெல்லாம் ஒடுங்கி போய் பயந்து நிப்ப. அப்படின்னு நீ சொல்ற? ஏய், எங்க அம்மாட்டெல்லாம் எனக்கு ஒன்னும் பயம் கிடையாது. நான் பிறவியிலேயே பயங்கரமான தைரியசாலி, தெரியுமா உனக்கு? வீரண்டி. அப்போ உங்க அம்மா முன்னாடி கிஸ் பண்ண, அப்போ ஒத்துக்கிறேன் நீ வீரன்னு. நீ பேசுறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? நீ பேசுறதுல மட்டும் லாஜிக் இருக்கா? ஏண்டா 4 செவத்துக்குள்ள என்ன கொஞ்சிறப்ப மட்டும் வீரங்கிற மாதிரியே நடிப்ப. உங்க அம்மா வராங்கன்னா அப்படியே ஒளிஞ்சுக்கிற. உன் வீரத்தை பத்தி எனக்கு தெரியாதா? என் வீரத்தை பத்தி இந்த ஊருக்கே தெரியும்டி. ஆனா நீ ரூம்குள்ள எவ்வளவு பயந்தாங்கோலின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வேணா, என்ன வீணா உசுப்பேத்தி விடாத. ஏய்,
நான் சேலஞ்ச் பண்றேன்டா. நீ உங்க அம்மா முன்னாடி மட்டும் என்ன கிஸ் பண்ணு. அப்ப ஒத்துக்கிறேன்டா நீ வீரன்னு. அது வரைக்கும் நீ புள்ளப்பூச்சிதான், புள்ளப்பூச்சிதான். ஏய், ஆளு தெரியாம நீ என்ன உசுப்பேத்தி விடுற. சரி, நீ சொன்ன சேலஞ்சுக்கு நான் ஒத்துக்கிறேன். என்ன உங்க அம்மா முன்னாடி என்ன கிஸ் பண்ண போற? வெற்றி, காமெடி பண்ணாத, போ போ. ஏய், பண்ணி காமிக்கிறேன்டி. சரி, அப்படி நான் செஞ்சுட்டேன்னு வையேன், என்ன நீ வீரன்னு ஒத்துக்கணும். வெற்றி, எதுக்கு இந்த வேலையெல்லாம்? போய் 4 பேர் அடிச்சுட்டு வான்னா சந்தேகமே இல்லாம அவங்கள அடி வெளுத்து வாங்குவ. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. மத்தபடி உங்க அம்மா முன்னாடி நீ எப்படி பம்புவன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். போய் உங்க அம்மா கிட்ட லாலிபப் வாங்கி சாப்பிடு. போ போ போடா. ரொம்ப தான் பேசுற. நான் சேலஞ்சில் இறங்கிட்டேன்டி. சத்தியமா சொல்றேன், எங்க அம்மா முன்னாடி மட்டும் வந்து நிக்காத. அப்படி மட்டும் வந்து நின்னேன்னு வையே. ஏய், என்னடா பண்ணுவ? சரி, இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, கிஸ் கன்ஃபார்ம். உன் வாய்ஸ் அவடால எல்லாம் எனக்கு நான் பார்க்க தான் போறேன். பார்க்க தானடி போற. ஃபாலோயிங் மீ. ஒருவேளை இவன் நிஜமாவே கிஸ் பண்ணி அத்தை முன்னாடி மானத்தை வாங்கிடுவானோ? ஏய் சச்சா, வெற்றி சும்மா சொல்றான். அப்படிலாம் அவன் பண்ண மாட்டான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நான் போய் உங்க அம்மா பக்கத்துல உட்கார போறேன். 5 நிமிஷத்துல நீ எப்படி எனக்கு முத்தம் கொடுப்பேன்னு நானும் பாக்குறேன். என்னவா இருக்கும்? உங்க அம்மாவுக்கு தெரியாம நீ கிஸ் பண்ணா நான் கத்துவேன். அப்போ இங்க இருக்கல கிரீம், அது உதட்டுல ஒட்டிக்கல. அப்ப நீ மாட்டிக்குவ. ரொம்ப அசிங்கப்பட போற நீ. ஏய், ரொம்ப ஓவரா பேசுற நீ. அப்படியா? அப்போ நீ ஒண்ணு பண்ணு, என் கால்ல விழு, நானே குடிக்கிறேன். ஓகே? போடி. அப்போ உங்க அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டு அசிங்கப்படு. போடா. ஐயோ, ஏய், என்னடி இது கோலம்? அம்மா, முகம் பளிச்சுன்னு இருக்கிறது எப்படின்னு கேட்டாமா, நான் தான் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுத்தேன். ஓ, உனக்கு இதெல்லாம் கூட தெரியுமா வெற்றி? தெரியுமா? என்ன இப்போ ஓகேவா? சரி, இந்தா பத்திரமா வச்சுக்கோ. ஏய், இங்க வா. என்ன என்னடி இப்ப ஒத்துக்கிறியா நான் வீரன்னு? நிச்சயமா நான் ஒத்துக்க மாட்டேன். ஏய், என்னடி அதான் கிஸ் பண்ணல? உங்க அம்மா முன்னாடி குடுறான்னு சொன்னா உங்க அம்மா பார்க்காதப்ப குடுக்கற? நான் ஒத்துக்க மாட்டேன். நீ கல்லாட்டம் ஆடுற. விடக்கூடாதடா. ஃபாலோ மீ. ஏய், அதெல்லாம் முடியாது. நான் ஜெயிச்சாச்சு. மாமா வீரன்டி. அவனே வீரன் தானே நீ. ஆனா வாயை மட்டும் கொஞ்சம் தொடச்சு போனேன். ஏய், டேய், நீ இன்னும் போலியா? நாங்க எப்ப வேணாலும் போவோம், உனக்கு என்ன? போங்கடா லூசு பசங்களா. நம்மள சொல்லிட்டு அவரு போறாரு.
நல்ல அம்மா, நல்ல புள்ள, நல்ல குடும்பம். இப்படி ஒரு அம்மா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. கரெக்ட்டா. போலாம். நமக்கு எதுக்கு வம்பு, வா போவோம். ஏய் திடியா, அம்மா இங்க வா. சொல்லுங்கம்மா. உன் பாக்கெட்ல இருக்கிற லட்டு எடுத்து வச்சுட்டு போ. சி, அசிங்கப்படுத்திட்டியடா. இது எப்படி இங்க வந்துச்சு? உனக்கு வேணும்னா கேட்டு வாங்கிட்டு போ. இந்த வீட்ல இருக்கிற எதுவும் என் கண் பார்வையில இருந்து தப்ப முடியாது. போய் வை. போடா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அவன் சாகுற வரைக்கும் காவல் இருக்கணும். அவன் செத்துட்டான்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் சாவித்திரி அம்மாவுக்கு தகவல் தெரிவிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ணே, நான் கூட அவனை யாராவது காப்பாத்துவாங்கன்னு நினைச்சேன். அதுக்காக தான் காவலுக்கு இருக்கமோன்னு நினைச்சேன். நாம அவனை வச்சிருக்கிற இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நாம இப்படி ஒரு இடத்துல அவனை இந்த மாதிரி வச்சிருக்கோன்னு யாராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியாதுடா. அண்ணே, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லண்ணே. டேய் வாங்கடா, சரக்கு அடிக்கலாம். வாங்கடா வாங்கடா வாங்கடா. டேய் புரோல வாங்கடா வாங்கடா. ஏய் 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 இவ்வளவு தைரியம் உனக்கு? வா வா. ஏய் 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 அடிச்சு சாவடிங்கடா. ஏய் 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 அட அடங்க. இங்கடா. ஏய் எடுத்து போ. சரி கார் விட்டு வா. ஏய் கையில எடுத்துடா. கட்டறடா. ஏய் அவனா சாகட்டும்னு விட்டா அவனை சீக்கிரம் முடிச்சங்கன்னு நீ தேடி வந்திருக்கியா? உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஒன்னா முடிச்சிட வேண்டியதுதான். எங்ககிட்ட அவனை கொண்டுட்டு அப்புறம் உன்னை கொல்ல சொன்னாங்க. ஆனா நீ ஏன் வந்து மாட்டுவன்னு நாங்க நினைக்கவே இல்லை. நீயும் அவங்க கூட சேர்ந்து சாகணும்னு இருக்கு. அதான் தேடி வந்திருக்க. டேய் அந்த கவர் எடுத்து வந்து போடுற அவன் மூஞ்சில. போடா சீக்கிரம் எடுத்துட்டு போடா. கவரை போடா. ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்டோம். டேய் வாங்கடா. ஐயோ, தாடிக்காரனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே. பொம்மி அக்கா, தயவு செஞ்சு வந்து தாடிக்காரனை காப்பாத்திருக்கா. இதுக்கு மேல என்னால போராட முடியல. வாக்கா வந்து காப்பாத்துக்கா. எப்படியாவது தாடிக்காரனை வந்து காப்பாத்து. அண்ணா அண்ணா அங்க பாருங்க. இவ பெரிய ஆளு தானே. கயிறு அவுத்துட்டு வந்து நம்ம முன்னாடி நிக்கிறா பாருங்கண்ணே. ஏய் நல்லா பாடுறா. அவள மாதிரிதான் இருக்கா. ஆனா புடவை வேற கலர்ல கட்டிருக்காளே. ஏய் யார் நீ? யார் நீ? ஏய் ஏட்ரா. எப்படி எல்லாம் மறைச்சு? எங்கடா? எப்படிடா? எப்படிடா மறைஞ்சது? ஒண்ணும் தெரியலடா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ராஜிமா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீங்க நல்லபடியா குணமாயிடுவீங்க. தைரியமா இருங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. எனக்கு என்ன ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலை எதுவும் இல்லை. ராஜிமா, எனக்கு ஏதாவது ஆகிறதுக்குள்ள
உன்கிட்ட நான் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன் வாழ்க்கையில நான் பண்ண ஒரே தப்பு உன்னை பொய் சொல்லி என் வீட்டுக்கு மருமகளை ஆக்குனதுதான். ஒரு நல்ல எண்ணத்தோட நான் அதை பண்ணியிருந்தாலும் உன் வாழ்க்கைய கெடுத்த மாதிரி ஆயிடுச்சேங்கிற வருத்தம் எனக்குள்ள இருக்கதான் செய்த. உயிருக்கு போராடுற இந்த நிலைமையிலையும் உன்னை பார்க்கணும்னு நினைச்சதே நடந்ததுக்கெல்லாம் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தான். என்ன ராஜிமா, மன்னிப்பா அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறமும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு தெரியல. அதான் இப்பவே நான் உன்கிட்ட கேக்குறேன். உன் கல்யாண விஷயத்துல உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிரு. ராஜிமா, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப நடக்க போற ஆபரேஷனுக்கு அப்புறம் நான் உயிரோட இருப்பேனான்னு தெரியாது சண்மதி. அப்படியே இருந்தாலும் எனக்கு அப்புறமா என்ன பாத்துக்கிறதுக்கு நீ கூட இருப்பியான்னு தெரியாது. உன்கிட்ட மனசு விட்டு பேசுறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சந்தர்ப்பம் இது. அதனால என்னோட மன்னிப்பை ஏத்துக்கிட்டு என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு சண்மதி. வாயால அந்த ஒரு வார்த்தையை கேட்டு நான் நிம்மதியா போய் சேர்ந்துருவேன். ராஜிமா, நீங்க பயப்படுற மாதிரி உங்களுக்கு எதுவும் ஆகாது. நீங்க முதல்ல இப்படி எமோஷன் ஆகிறத நிறுத்துங்க ராஜிமா. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அத பத்தி இப்பயும் பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உடம்பு முடியாம இருக்கிற நேரத்துல நீங்க தேவையில்லாம பழசெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க ராஜிமா. முதல்ல ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும். நீங்க நல்லபடியா இருப்பீங்கன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. அதனால உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. நீங்க வேணா பாருங்க, நீங்க 100 வருஷம் ஹாப்பியா இருக்க போறீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு ராஜிமா. நீங்க இப்படி எல்லாம் பேசினா எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. நீங்க முதல்ல நல்லபடியா குணமாகி வாங்க. மத்த விஷயத்துல நம்ம அப்புறமா பேசிக்கலாம். துரோகம் பண்ணணும்னு இத பண்ணல, அத புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுது ராஜிமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப சந்தோஷமா உனக்கு? ராஜிமாவோட இந்த நிலைமைக்கு நீதான் காரணம். அதாவது உனக்கு புரியுதா இல்லையா? சண்மதி, நான் எப்படி? நீ என்ன பண்ணனு கேட்க வராதானே? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு இருந்த ஆசைதான். ஏன் வாழ்க்கையை கெடுத்தது மட்டும் இல்லாம பாவம் ராஜிமாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கேன். இப்ப நான் அவங்களை உள்ள போய் பார்க்கும்போது அவங்க என்கிட்ட என்னன்னு சொன்னாங்க தெரியுமா? எத்தனையோ பேருக்கு ரோல் மாடலா இருந்தவங்கல என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற நிலைமைக்கு அவங்கள நீ கொண்டு வந்துட்டல. நான் உள்ள போய் ராஜிமா பார்த்துட்டு வெளியே வந்ததும் அவங்கெல்லாம் ராஜிமா என்ன சொன்னாங்கன்னு என்கிட்ட கேட்டாங்கல்ல, இத அவங்க கிட்ட சொல்ல முடியுமா? ஆனா உன்கிட்ட நான் இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் உனக்கு தெரியணும், உன் மனசுக்கு அது வலிக்கணும் தான். உனக்கு யார பத்தியும் கவலை இல்ல, உனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம் இல்ல. எப்ப வாச்சும் அடுத்தவங்க கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியணும் கார்த்திக்.
அவங்க இந்த அளவுக்கு உடம்புக்கு முடியாம போய் கஷ்டப்படுறதுக்கு நீதான் காரணம் கார்த்திக். நீ மட்டும்தான் காரணம். அத மறந்துடாத. வானதியோட இடத்துக்கு உன்னை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டதே அம்மா தான் சண்முதி. அதனாலதான் நானும் ஆசைப்பட்டேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதை நீ காலப்போக்கில் புரிஞ்சுக்கோ சண்முதி. பிள்ளையாரப்பா, இப்போ ராஜுமா என்ன நிலைமையில இருக்காங்கன்றத நான் சொல்ல உனக்கு தெரிய வேண்டியதில்லை. அவங்க எப்போ நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டாங்களோ அப்பவே எனக்கு அவங்க மேல இருந்த கோபம் எல்லாம் போயிடுச்சு. என்ன அவங்கள அத்தைன்னு கூப்பிடுறதுக்கும் எனக்கு சொந்தமா நினைக்கிறதுக்கும் தான் எனக்கு மனசு இல்லை. மத்தபடி எனக்கு ராஜுமானா ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்தவங்க இப்போ இந்த கஷ்டத்துல இருந்தும் மீண்டு வரணும். அட்லீஸ்ட் அவங்க குடும்பத்துக்காக அவங்க ரொம்ப நாள் ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்கணும். அதுக்கு நீதான் உதவி பண்ணணும். காப்பாத்துப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒழுங்கு மரியாதையா நீ யாரு, உனக்கும் அணுக்கும் என்ன சம்மந்தங்கிறத சொல்லிடு. இல்லன்னு வையே, நாங்களே உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். நீ உண்மைய சொல்லிட்டேன்னா உனக்கும் நல்லது, அணுவுக்கும் நல்லது. இல்லனா 2 பேரும் ஆயுசுக்கும் ஜெயில களி தின வேண்டியதா. நாங்க கேட்கும் போதே சொல்லிடு. அண்ணா, இவெல்லாம் வேலைக்கு ஆக மாட்டான். நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. இவனையும் அந்த அணுவையும் ஒன்னா வந்து புடிச்சிட்டு போட்டோம். சரி மகா. சார் போலீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணாதீங்க சார். நான் உண்மையை சொல்லிடுறேன். அப்படி வா வழிக்கு. சொல்லு, யார் நீங்க, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என் பேரு வினு. நானும் அனுவும் லவ் பண்ணுறோம். எங்கள் 2 பேருக்குமே எப்படியாவது சீக்கிரம் பணக்காரங்களாகி லைஃப்பில் செட்டில் ஆகணுன்றது தான் ஆசையே. ஆனால் அதுக்கான வசதியும் வாய்ப்பும் எங்ககிட்ட இல்லை. அதனால தான் நல்ல பணக்கார பசங்களாக பார்த்து அணுவை பழக வச்சு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது போல் நடித்து ஏமாற்றி பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு ஓடிடுவோம். கேரளாவில் இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாற்றிருக்கோம். அதே மாதிரி தான் ஒரு தடவை ஒரு பணக்கார பையனை ஏமாற்றும் போது போலீஸில் மாட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் தப்பிச்சு இங்கே ஓடி வந்துட்டோம். அடி பாவி, ஏதோ சாதாரண பொண்ணு நினைச்ச. நீ என்ன உலக மகா ஃப்ராடா இருக்க? இங்க இருக்க விக்ரம் எப்படி உங்களுக்கு பழக்கமானாரு? விக்ரம்லாம் எங்களுக்கு பழக்கமே கிடையாது. ஒரு நாள் போலீஸ் துரத்துனப்போ அனு அவரோட காரில் தான் ஒளிஞ்சி தப்பிச்சா. விக்ரம் கிட்ட ஏதோ போய் சொல்லி சமாளிக்க அவர் அனு மேலே இறக்கப்பட்டு ஹாஸ்டலில் தங்க வச்சு பார்த்துக்கிட்டாரு. எங்களுக்கும் இப்போதைக்கு இதுதான் பாதுகாப்புன்னு தோணி அப்படியே விட்டுட்டோம். ஒரு நாள் விக்ரம் வந்து அணுக்கிட்ட அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாதிரி நடிக்க சொன்னார். அதுக்கு அவர் பணமும் தரேன்னு சொன்னார். அணுவும் அதுக்கு ஒத்துக்கிட்டு நடிக்க வந்தா. நீங்கள் மட்டும் என்னை பிடிக்காம இருந்திருந்தா இந்நேரம் அணுவும் நானும் விக்ரம் கொடுத்த பணத்தோட ஊரை விட்டு ஓடிருப்போம். கிழிச்சிருப்ப. நீ என்ன லூசா என்ன? உன்னை 4-5 ரவுடி பசங்க கடத்திட்டு போலான்னு பார்த்தாங்களே, அவங்க யாருன்னு தெரியுமா உனக்கு?
அட மாங்கா மடையா, அவனுங்க எல்லாரும் அனு செட் பண்ண ஆளுங்க தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா, அனு இப்ப உன்னோட பிளான்ல இல்ல, நீ தான் அவளோட பிளான்ல இருக்க. உனக்கு சுத்தமா புரியல. விக்ரம் குடுக்கற காசை வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடுற பிளான் உன்னோடுது. ஆனா விக்ரம கல்யாணம் பண்ணிக்கிட்டு கோடீஸ்வரியா செட்டில் ஆகுறது தான் அனுவோட பிளான். அதுக்கு தடையா நீ இருக்கேன்னு தான் ரவுடிங்ல அனுப்பி உன்னை தீத்து கட்ட சொல்லிருக்கா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன பாப்பா, கோலமா? ஆமா பாட்டி. பாப்பா, உன் கோலமும் நல்லா இருக்கு, உன் குரலும் நல்லா இருக்கு. என் குரல் நல்லா இருக்கா? மனசு நல்லா இருந்தாதான் உன் கோலமும் நல்லா இருக்கும், பாட்டும் நல்லா இருக்கும். நாங்களா தூங்கிட்டோம் நினைச்சியா? நீ ராத்திரி பாடின பாட்ட நாங்களா கேட்டுட்டு இருந்தோம். ஐயோ, கட்டின புருஷனுக்கு தாலாட்டு பாடி தூங்க வைக்கிறிய, உன் புருஷன் ரொம்ப கொடுத்து வச்சாமா. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா புருஷன் பூனைக்குட்டி மாதிரி காலை சுத்திக்கிட்டே கிடப்பான். நீ புருஷனுக்கு பாடின தாலாட்டு கேட்டோம், உன் பிள்ளைக்கு எப்ப தாலாட்டு பாட போற? பாத்தியா எப்படி வெக்கப்பட்டு ஓடுது பாரு. ஐயோ, ஆமா பாப்பா, சீக்கிரம் இந்த வீட்ல நீ தொட்டில் கட்டணும். கட்டுவ, ஏன்னா இந்த வீட்டு ராசி அப்படி. போங்க பாட்டி, போதும். காலகாலத்துல நடக்க வேண்டியது நடக்கணும், இந்த வீட்டுல குழந்தை சத்தம் கேட்கணும். கரெக்டா சொன்னக்கா. ஐயோ, சீதா, அவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க, நான் ரெடி. நீ ரெடியா? போங்க பாஸ். ஹே, அண்ணே, எங்க என்னன்னு தெரியாம எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? எனக்கும் தெரியலையடா. அவன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே விசாரிச்சாச்சு. மகா குலசேகரப்பட்டினத்துக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டா, அங்கேயே இல்ல. பேசாம பேப்பர்ல காணவில்லைன்னு விளம்பரம் கொடுத்து தேடுமா? லூசாடா நீ. மகா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டிடா அவன். காணவில்லைன்னு நியூஸ போட்டா பிசினஸ் சர்க்கிள்ல அவன் இமேஜ் என்னடா ஆகும்? அதுவும் சரிதானே. இப்ப அடுத்த ஆப்ஷன் போலீஸ் தான். வேணாண்டா, ஏற்கனவே அவன் பயங்கர கோவமா இருக்கான். போலீஸ்க்கு போனா சத்யன் விஷயம் எல்லாத்தையும் இழுத்து விட்டுருவான். மகாவுக்கு தான் ப்ராப்ளம். மகாவுக்கு மட்டுமா, நமக்கும் தானே. சுபாஷ், இது துரைக்கு நிச்சயமா தெரியும்னு நினைக்கிறேன். அவசரப்பட்டு அவனை அடிச்சு தொலைச்சிட்டேன். நீ அவனை கேட்டு பாரு. இல்லண்ணே, நான் துரை என்கொயரி பண்ணிட்டேன், அவனுக்கு தெரியல. ஏய் ராம், ராம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, என்ன பாஸ் நீங்க 5 ரூபாய்க்கு எல்லாம் கணக்கு பாத்துக்கிட்டு இருக்கிய? பார்க்கணும் சீதா, இனிமே அப்படிதான் கணக்கு பார்க்கணும். இது வரைக்கும் நான் மனுஷங்களை மட்டும் இல்ல, பணத்தையும் மதிச்சதே இல்ல. இப்ப ஒவ்வொரு காசும் இம்பார்ட்டன்ட் தான். சரிதேன் பாஸ், ஆனா பணம்ங்கிறது நம்ம வசதிக்காக தானே. 5 ரூபாவை மிச்சப்படுத்தி என்ன பண்ண போறோம்? நீ 5 ரூபாவை பணமா பாக்குற, நான்
ஜுவல்ஸா பார்க்குறேன். நம்ம கிட்ட இருக்கிற பணம் உன் நகையை வச்சு வாங்கினது. ஸோ பார்த்து தான் செலவு பண்ணும். முதல்ல ஏதாவது ஒரு ஜாப்ல சேர்ந்து அந்த வலையில திருப்பணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. பாஸ், அநியாயத்துக்கு பொறுப்பா மாறிட்டிய பாஸ். சரி, நீங்க போய் கை கழுவிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச புட்டும் சம்பலும் ரெடி. சாப்பிடலாம் சீதா. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். சொல்லுங்க பாஸ். நான் கேன் எடுத்துட்டு வரும்போது அப்பாவும் சித்தப்பாவும் பார்த்துட்டாங்க. பாஸ், என்ன சொல்லுதீங்க? அவங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? ரொம்ப ஃபீல் ஆயிருப்பாங்களே பாஸ். ஃபீல் பண்ணட்டும். அதுக்காக நாம என்ன பண்ண முடியும்? போச்சு. அவ்வளோ சொல்லியும் செக்யூரிட்டி ஆனா ஒலர்ட் ஆக போல. இல்ல அவரு சொல்லல. இவங்க எதேச்சியா தான் பார்த்துருக்காங்க. அப்புறம் என்னாச்சு பாஸ்? பேசினாங்களா? பேசுறதா? மன்னிப்பெல்லாம் கேட்டு ஒரு எமோஷனல் அட்டாக்கே பண்ணிட்டாங்க. எனக்கு அழுக வந்துருச்சு. ஆனா அதை கஷ்டப்பட்டு வெளியே காட்டிக்கல. பாவம் பாஸ். என்ன இருந்தாலும் சேது அங்கிளுக்கு நீங்கன்னா உயிர். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ போய் பிளேட் எடுத்து வை. நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். இல்ல பாஸ், இந்த வீட்ல என் சமையல், அதுவும் உங்க ஃபேவரட் புட்டும் சம்பலும். நீங்க சாப்பிடணும், நான் அதை ரசிக்கணும். போங்க, போய் கை கழுவிட்டு வாங்க. வாங்க பாஸ், உட்காருங்க. இந்தாங்க. சீதா, தூங்கும் போது விசிறி விட்ட, சாப்பிட வச்சு ரசிக்கிற, இதெல்லாம் சங்கடமா இருக்கு சீதா. என்ன என்ன சங்கடம்? சீதா, இங்க யாரும் வசதி இல்ல, புரியுதா? நீயும் நானும் ஒண்ணுதான். என்ன ஸ்பெஷலா ட்ரீட் பண்றது கூச்சமா இருக்கு. அப்படி இல்ல பாஸ். சாப்பிட வச்சு ரசிக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அது சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நீங்க சாப்பிடுங்க. அப்படியா? இரு, சீக்கிரம் நானும் சமையல கத்துக்கிட்டு உன்னை சாப்பிட வச்சு டார்ச்சர் பண்றேன். ஐயோ வேணாம் பாஸ். அப்ப இதை வாங்கிக்கோ. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்படிதான் பண்ணுவோம். வாங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா? ஹலோ ராஜா, வெல்கம் பேக். நான் தான் அப்பவே சொன்னல, நம்ம செக்ரட்டரி எப்பவுமே நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் இருப்பார். போலீஸ் உங்களை கூட்டிட்டு போனதுல இருந்து நாங்க எல்லாரும் ஒரே டென்ஷனாவே இருந்தோம். ஆனா ஆண்டவனோட அனுகிரகத்தால நீங்க நல்லபடியா திரும்பி வந்தீங்களே, அதுவே போதும். முதல்ல வீட்டுக்கு போனதும் வீட்டுக்காரம்மா கிட்ட சொல்லி உங்க 4 பேருக்கு சுத்தி போட சொல்லுங்க. ஊர்க்கணி எல்லாமே உங்க மேல பட்டதுதான் இதுக்கெல்லாம் காரணம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்க கூட நீங்க எல்லாம் எங்களை பத்தி தப்பா நினைச்சிருக்கீங்களோ நினைச்சேன். இங்க பாருங்க, நாங்க எல்லாரும் அக்கம் பக்கத்துல ஒன்னா இருக்கிறவங்க தான். நாம தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்துக்கணும். தேங்க்ஸ் சார். சார், நீங்க இப்படி எங்களுக்கு ஆதரவா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அது என்னவோ, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் உங்களை மாதிரியே எங்க எல்லாருக்கும் பெரிய ஷாக்கு. அப்பல இருந்து நீங்க எப்ப திரும்பி வருவீங்கன்னு நாங்க எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். உங்க கேஸ் விவரமெல்லாம் பேப்பர் நியூஸ்ல பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி சூழ்நிலையில அக்கம் பக்கத்துல இருக்கிற நீங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ, அவசரப்பட்டு எந்த தேங்க்ஸும் சொல்லிட வேண்டாம். என்ன சொல்ல வரீங்க? நாங்க யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரல. பின்ன எதுக்கு சார் வந்தீங்க? நேத்து தான் நாங்க எல்லாரும் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு முடிவு எடுத்தோம். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம் தான் வந்திருக்கேன். என்ன சார் அது? உங்களோட இந்த கொலை கேஸ் முடிகிற வரைக்கும்
உங்க 4 ஃபேமிலியுமே இங்க குடியிருக்க வேண்டாம். என்ன? நீங்க உங்க வசதிப்படி எங்கேயாச்சும் வெளியில தங்கிக்கங்க. கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இங்க வந்தா போதும். அதுதான் உங்களுக்கும் நல்லது, இங்க இருக்கிற மற்ற குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. பாருங்க, உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் தனிப்பட்ட முறையில நீங்க எங்களை கேட்கலாம். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு செய்யறேன். சார், மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டை விட்டுட்டு எங்களை வீட்டை விட்டு வெளியே போற சொல்றதுக்கு நீங்க யார் சார்? சார், கேஸ் தான் சார் போட்டிருக்காங்க. நாங்க யாரும் அக்யூஸ்ட்னு சொல்லல சார். புரிஞ்சுதா சார்? சார், எல்லாம் நல்லா புரியுது. புரியுதுல, கிளம்புங்க. அதுக்கு இல்லைங்க, கேஸ் உங்க மேல நடக்குது. உங்களை பார்க்க போலீஸ், வக்கீல், கட்ட பஞ்சாயத்துன்னு ஆளுங்க வந்துட்டும் போறதுமா இருப்பாங்க. அவங்க மப்டி போலீஸா இல்ல கெஸ்டான்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? டீசென்டான ஃபேமிலிஸ் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி டெய்லி ஆளுங்க வந்துட்டு போயிட்டு இருந்தா அது நல்லா இருக்குமா சொல்லுங்க? எங்க குழந்தைங்க, லேடிஸ்லாம் இருக்காங்க. நீங்களே நினைச்சு பாருங்க. அதுக்காக வீட்டை விட்டு வெளியே போணுமா? இங்க பாருங்க, அபார்ட்மெண்ட் அசோசியேஷன்ல நாங்க இந்த ரூல்ஸை போட்டிருக்கோம். நீங்க கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும். ஏங்க, உங்க இஷ்டத்துக்கு ரூல்ஸ் போடுவீங்களா? யாரை கேட்டு போட்டீங்க? ராஜா, இது ஏற்கனவே நீங்க போட்ட ரூல்ஸ் தான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க, ஒரு கொலைகாரன் இங்க இருக்க கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டது நீங்க தான். அதே தான் இப்போ நாங்க உங்களுக்கு சொல்ல வந்தோம். எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். உங்களுக்கு வேற, எங்களுக்கு வேற ரூல்ஸ் இல்லையே. டேய், என்னது? என்னடா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? முதல்ல வீட்டுக்கு போங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். டேய், நான் சொல்லிட்டே இருக்க, பேசாம இருந்தா என்னடா அர்த்தம்? இல்லப்பா, அது ஒன்னும் சொல்ல வேண்டாம். முதல்ல வீட்டுக்கு போங்க. அப்பா, நாங்க இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றாங்கப்பா. டேய், யாரா உங்களை இருக்க கூடாதுன்னு சொன்னது? இவருதான்ப்பா. யோ, அவங்க வீட்டுல அவங்கள இருக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரியா? உனக்கு என்ன பிரச்சனைப்பா? சார், ஒரு கொலை கேஸ்ல இருக்கிறவங்க இங்க இருக்க வேணாம், அவ்வளவுதான். இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்க, அதுக்கப்புறம் வந்தா போதும். ஏண்டா, நீங்களாம் மனுஷங்க தானா? சார், மரியாதையா பேசுங்க. டேய், உனக்கு என்னடா மரியாதை? இதே அன்னைக்கு நான் வந்தப்ப இவனுங்களோட சேர்ந்துக்கிட்டு என்ன வெளியே போக சொன்னீங்கல்ல, இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இவங்களை வெளியே போக சொல்றீங்களா? முதல்ல அபார்ட்மெண்ட்ங்கிறது என்னன்னு தெரியுமா? தனித்தனி வீட்டுல இருக்கிற மனுஷங்க ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல வாழ்றது தான் அபார்ட்மெண்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா, ஒத்தாசையா இருக்கணும்னு தான் தனித்தனி குடும்பமா இருக்கிற நாமெல்லாம் 100 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து வாழ்றோம். ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம்னா மத்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தான். நீங்க என்னடா உங்க இஷ்டத்துக்கு அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்க? இது உங்களுக்கு அநியாயமா தெரியலையா? இங்க எல்லாருக்கும் எல்லாமே பொதுவா இருக்க, அதுக்கு என்ன காரணம்? எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு தானே. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஆளாளுக்கு கதவை சாத்திக்கிட்டு தனித்தனி உலகத்துல இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு வாழ்றீங்க. எதிர் வீட்டுல யாரு இருக்கா, பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது எதுவும் தெரியாது. காட்டுல இருக்கிற மிருகங்கள் கூட கூட்டம் கூட்டமா தான் வாழுது. 6 அறிவு இருக்கிற மனுஷங்க இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு சொல்லியும் புரியவே மாட்டேங்குது. உங்களால முடிஞ்சா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, முடியலன்னா வாயை மூடிக்கிட்டு போய்கிட்டே இருங்க. இங்க பாருங்க, இவங்க 4 பேரும் இங்க தான் இருப்பாங்க. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கங்க. டேய், இன்னும் ஏன்டா நிக்கிறீங்க? வீட்டுக்கு போங்க. என்னடா? இல்லப்பா, நாங்க உங்களுக்கு செஞ்சது திரும்பவும் அது எங்களுக்கு. டேய், ஃபீல் பண்றதுக்கு இதெல்லாம் நேரம் இல்ல. நமக்கு அதை விட முக்கியமா இந்த கேஸ டீல் பண்ற வேலை இருக்கு.
அத பாப்போம். அப்பா அது வந்து டேய், இந்த வெட்டி பயல்களோட வாக்குவாதம் பண்ணாம முதல்ல வீட்டுக்கு போங்க. செய்ய வேண்டிய வேலை இன்னும் நிறைய இருக்கு. போங்கடா. சரி வந்து ஏண்டா எங்க இடத்துலயே இருந்துகிட்டு என் பிள்ளைங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்றியா? முதல்ல உங்க மேல ஒரு கேஸ போட்டு உங்க எல்லாரும் இங்க இருந்து நான் துரத்துறேன்டா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். உங்க பையன் தப்பு பண்ணதுனால உங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம கூட்டமைப்புல இருக்க பலரும் கேட்டுட்டு இருக்காங்க. நடவடிக்கைனா எப்படி சார்? முடிவு எடுத்துட்டீங்களா? ஆமா மேடம். போர்டு மெம்பர்ஸ் எல்லாரும் உங்களை இந்த பொறுப்புல இருந்து நீக்கிறதா ஒரு மனதா முடிவு பண்ணிருக்கோம். சார், இப்ப என் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அவன் தான் குற்றவாளின்னு இன்னும் நிரூபணம் ஆகலையே. அதான் முழு ஆதாரம் இருக்குன்னு சொல்றாங்களே தம்பி. அந்த ஆதாரம் எல்லாம் பொய்யா இருக்கலாம் இல்லையா? இப்ப எங்களுக்கு இருக்கிற பேரை கெடுக்க ஜோடிச்ச கேஸா இருக்கலாம்ல சார். விசாரணையில தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி சார் நடவடிக்கை எடுக்கலாம்? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? மீடியாவில் சொல்றதெல்லாம் உண்மை நம்பிட மாட்டாங்களா? தம்பி, நீங்க இங்க பொது மெம்பர், உங்களுக்கு இந்த கூட்டமைப்போட ரூல்ஸ் எல்லாம் தெரியாது. யாரு தப்பு செஞ்சிருந்தாலும் உடனே பொறுப்புல இருந்து பதவி நீக்கம் செஞ்சிருவோம். அவங்க நிரபராதி நிரூபிச்சா மறுபடியும் பொறுப்புக்கு வரலாம். அதுதான்ப்பா ரூல்ஸ். உங்க அம்மாவே பல பேர் மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதுக்காக எங்க அம்மாவை? சஞ்சய், இல்லம்மா, அவங்க நீ சும்மா இரு, நான் பேசிக்கிறேன். நம்ம கூட்டமைப்போட முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன். உங்க முன்னாடி ராஜினாமா கடிதம் இருக்கு, அதுல ஒரு கையெழுத்து போட்டுருங்க மேடம். அவ்வளவுதானே? மீட்டிங் முடிஞ்சிருச்சுல, நான் கிளம்பவா? இருங்க மேடம். நீங்க பதவியில இருந்து போனாலும் அடுத்து உடனே அந்த பதவிக்கு யாரையாவது தேர்வு பண்ணணும்ல. உட்காருங்க மேடம். அத நீங்களே பாத்துக்கங்க, நான் கிளம்புறேன். இந்த கூட்டமைப்பு ஆரம்பிச்சிருந்து நீங்க பொறுப்புல இருக்கீங்க. நீங்க இல்லாம எப்படி மேடம்? உட்காருங்க மேடம். ப்ளீஸ் மேடம். புது தலைவரை நீங்க தானே உங்க சீட்ல உட்கார வைக்கணும். அதான முறை. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். நம்ம உறுப்பினர்கள் எல்லார்கிட்டையும் அடுத்த தலைவரா யாரை கொண்டு வரலான்னு கலந்து பேசியிருக்கோம். அதுல பெரும்பாலான உறுப்பினர்கள் ஒருத்தவங்களோட பேர் தான் சொன்னாங்க. அதனால அவங்களே தலைவராக்கலான்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். அப்ப நீங்க எல்லாமே ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. எங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்ததான் இங்க வர சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? தம்பி, என்ன பேசுறீங்க? நாங்க எப்படி அவங்களை அசிங்கப்படுத்துவோம்? நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்கோம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. எங்களை அசிங்கப்படுத்திட்டு இப்ப எதுக்கு அலங்கார பேச்செல்லாம் பேசுறீங்க? உங்க புது தலைவர் யாரு? அத சொல்லுங்க முதல்ல. திருமதி சகுந்தலா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.